கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு மெசேஜோடைய டைட்டிலே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? என் மெசேஜோடைய தலைப்பு யூஸ் இல்லாத என்ன அவர் சூஸ் பண்ணினார்னு நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். அதனால தான் அந்த வசனத்தை அப்படி சொன்னேன். நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் ரிஜெக்டட் லிஸ்ட்டில் இருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு மாதிரி சொன்னோன்னா, மொபைல் ஃபோனில் கூட நம்ம அநேகருக்கு பிளாக் லிஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நீ ரிஜெக்டட் லிஸ்ட்டில் இருந்தாலும் பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கிறார். தங்கச்சி, தம்பி, நீ மறந்து போகாத. உன்னை யாருமே சூஸ் பண்ணலை. யாருக்கும் சூஸ் பண்ணாதவங்க யாரும் உன்னை சூஸ் பண்ணலைன்னா யாருக்கும் உன்னை பிடிக்கலைன்னு அர்த்தம். உங்கூட பேச பிடிக்கலை, உங்கூட வாழ பிடிக்கலை, உங்கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலை. நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் மாடா, நீ எல்லாம் பேயா, நீ எல்லாம் நாயா, இப்படி நல்லா ஏகப்பட்ட திட்டு, ஏகப்பட்ட அடி, ஏகப்பட்ட உதை. ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். இந்த நிராகரிக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க யாருக்கிட்டேயும் ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஒரு பெரிய செலிப்ரிட்டி லிஸ்ட்டில் எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? பட்ட அடியும் உதையும் அவங்கள அப்படியே அமைதியாக வச்சுருக்குது. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், அடி வாங்கி உதை வாங்கி இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா சொல்கிறாரு, நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்ன இடத்துல தான் ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொன்னார். அதான் நான் மெசேஜ் சொன்னேன், யூஸ் இல்லாத என்ன அவர் சூஸ் பண்ணினார்னு சொன்னேன். கரெக்டாக வந்திருக்கா? திரும்பவும் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பாராம். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உனக்கு பாட திறமை இருக்கலாம், உனக்கு வேலை செய்ய திறமை இருக்கலாம், உனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கலாம், ஆனால் உன் இருதயம் நல்லா இல்லைன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். பாதியிலேயே போயிடும் எல்லாம். ஆனால் உன் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாரு சாமுவேல் மூலம், நீ அவனுடைய ஹைட்டை பார்க்காத, அவனுடைய வெயிட்டை பார்க்காத, அவன் வளர்ச்சியை பார்க்காத, அழகை பார்க்காத, அவன் இருதயத்தை பாருன்னு. இவனு எல்லாத்துலேயும் யூஸு. ஆனால் அந்த தாவீதை எல்லாத்துலேயும் யூஸ்லெஸ்ஸாக, அதாவது என்ன சொல்கிறதுனா யூஸே பண்ணாமல் இருந்தான். ஆனால் அவனை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணினார். இன்றைக்கி வேலையில் உன்னை சூஸ் பண்ணலை, மேரேஜ் லைஃப்பில் என்னை யாருக்கும் பிடிக்கலை, என்னை எல்லா இடத்துலையும் ஆப்ஷன் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறியா? இல்லை, அவங்க தான் உன்னை ஆப்ஷன் லிஸ்ட்டில் வச்சா ஆண்டவர் உன்னை செலெக்ஷன் லிஸ்ட்டில் வைப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளலை, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன்னு. ஆமாம், உண்மையிலே அப்படி தான். என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது தான், என்னையெல்லாம் யாருக்கும் விருப்பப்படாதவன் தான். ஆனால் ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணனால இன்றைக்கி எல்லாரும் தலைமையில் எடுத்து கொண்டாடுற அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறார். நான் திறமையை பேசுகிறவன் அல்ல, கிருபையையும் சத்தியத்தையும் பேசுகிறவன். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, எல்லாரும் எங்களை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியும்போது தூக்கி எறிந்த எங்களை சூஸ் பண்ணுகிறீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா காயமும் மாறட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.